150 வருடங்களுக்கு பின்னர் கியூபாவின் வடமேற்கு கடற்கரை பகுதிக்கு அப்பால திங்கட்கிழமை 8ஆம் தேதி சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. இந்த நிலநடுக்கத்தை பொறுத்தவரையில் மெக்சிகோ மற்றும் அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தின் பல பகுதிகளை முழுக்கியுள்ளதாக சர்வதேச புவிச்சரித்திரவியல் மையங்கள் தெரிவித்திருக்கின்றன. இந்த பிராந்தியத்திலே கடந்த 150 வருட வரலாற்றின் நவீன கருவிகள் மூலம் பதிவான மிக வலுவான மற்றும் அரசியல் அரிய நிலநடுக்கம் இதுவென்று சொல்லி விஞ்ஞானிகள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவுகொள்ள 6.1 மெக்னியூட்டாக பதிவாகி இருக்கிறது. கடல் மட்டத்தில் வரும் 26 கிலோமீட்டர் என்ற ஆழமற்ற பகுதியில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மையப்புள்ளி கியூபாவின் மண்ட்வா நகருக்கு வடமேற்கே 104 கிலோமீட்டர் தொலைவில் தலைநகர் ஹவானாவில் இருந்து கார் மூலம் பயணிக்கும் 2 முதல் 4 மணித்தியால தூரத்தில் அமைந்துள்ளது. இது குறித்து அமெரிக்க புவியியல் ஆய்வு நிலையத்தின் புவியியல் ஆய்வாளர் நிபுணர் பார்க் இந்த நிலநடுக்கமானது டெக்டோனிக் தட்டினுடைய உட்பகுதியில் ஏற்பட்டுள்ளதாகும் என்று சொல்லியிருக்கிறார். இது அசாதாரணமானது என்று சொல்லியும் குறிப்பிட்டிருக்கிறார். பொதுவாக தட்டுக்களினுடைய எல்லைகளிலே இந்த நிலநடுக்கங்கள் அடிக்கடி ஏற்படும். கடந்த 1980ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த நிலநடுக்கம் மையத்திலிருந்து 322 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு இவ்வளவு வலுவான ஒரு நிலநடுக்கம் பதிவானது இல்லை என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கியூபாவினுடைய மேற்கு பகுதியான பினார் டெல் ரியோ உள்ளிட்ட பல நகரங்களில் சுமார் 20 வினாடிகளுக்கு மேலாக கட்டிடங்கள் பலமாக உழுக்கப்பட்டிருக்கின்றன. பல தசாப்த காலங்களாக நிலவி வரும் கடுமையான பொருளாதார நெருக்கடி காரணமாக கியூபாவின் பெரும்பான்மையான கட்டிடங்கள் ஏற்கனவே பலவீனமடைந்து பராமரிப்பற்ற நிலையில் உள்ளதால மக்கள் பேரச்சமடைந்து வீதிகளை நோக்கி அலறி அடித்துக் கொண்டு ஓடியிருக்கிறார்கள். இந்த நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் கியூபாவை தாண்டி அண்டை நாடுகளையும் முழுக்கியுள்ளவை மக்கள் மத்தியில் பெரும் பீதியை ஏற்படுத்தி இருக்கிறது. அமெரிக்காவினுடைய புளோரிடா மாநிலம் மியாமியில் உள்ள 28 மாடிகளை கொண்ட பிரதான அரசு நிர்வாக கட்டிடம் உள்ளிட்ட பல உயரமான கட்டிடங்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டதோடு அங்குள்ள அதிவேக மின்சார ரயில் சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றன. மெக்சிகோவினுடைய புகழ்பெற்ற சுற்றுலாத்துறை தலங்களான கான்கூன், பிளாயா டெல் கார்மென் மற்றும் தூலும் ஆகிய பகுதிகளில் உள்ளூர் நுகர்வோர் மற்றும் சுற்றுலா பயணிகள் நிலநடுக்க அதிர்வை கண்டு தப்பியோடி இருக்கிறார்கள். அங்கு அவசர பாதுகாப்பு நெறிமுறைகள் உடனடியாக அமல்படுத்தப்பட்டிருந்தன. அதிர்ஷ்டவசமாக இந்த நிலநடுக்கத்தினால் பாரிய உயிர் சேதங்களோ இல்லை என்று சொல்லினால் பெரிய அளவிலான கட்டமைப்பு சேதங்களோ இதுவரையில பதிவாகவில்லை என்று சொல்லி அந்த நாட்டு ஊடகங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றன. மேலும் இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து அமெரிக்கா தேசிய வானிலை சேவை மையத்தினால் எந்த ஒரு சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்படவில்லை என்றதோடு நுகர்வோர் மற்றும் கரையோர பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை என்று சொல்லியும் அறிவிக்கப்பட்டிருக்கு.